மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன கோவம் என்ன? உட்காருங்கப்பா உட்காருங்கம்மா. ஏம்மா மாப்பிள்ளைக்கு தான் கோவம் வருது. சரி உட்காருங்க. உங்களுக்குமா கோவம்? நீங்களுமா வழியில இறக்கிட்டு மேனேஜர் இங்க அனுப்புறது? மேனேஜர் கிட்ட லதாவையும் குழந்தையும் அழிச்சுருவான்னு சொன்னதாக அழிச்சு போனாரு. ஐயோ தம்பி கன்னியா போறானே. பத்திராதீங்க. இந்த மேனேஜர் போய் ஏதோ சூத்து செஞ்சு அழிச்சுன்னு போயிருக்கான் போல இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம போவோம். ஜான் ஜான் வண்டி எடுத்து போய் செட்டு வண்டி எடு. பக்கத்துலதான் இருக்காருன்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இன்னும் அவரை காணுமே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எங்க அவரு? அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? லதா, உன்னை என்னுடைய இருப்பிடத்தை கலைச்சிட்டு போறேன். வா. கனி கைக்கு கிடைச்சிட்டது, இனி எதுக்கு இந்த வேஷம்? அட பாவி, எல்லாரையும் ஏமாத்திட்டியே. அப்படின்னா நீதான்? ஆமா, நான் தான் மாயவன், நான் தான் மேனேஜர். ரெட்ட புள்ளன்னு கதை கட்டி விட்டேன். உன் புருஷன் அதை நம்பிட்டான். முட்டை துரோகி, மூடவாயே. உன் வர்ணனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். உன்னை நான் எதுக்காக அழைச்சிட்டு போறேன் தெரியுமா? உன்னோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. எஸ்டேட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பத்திரங்கள் எனக்கு தேவை. அது எனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னையும் உன் குழந்தையையும் பயன்படுத்திக்க போறேன். என்ன உணர்? எங்க எஸ்டேட் பத்திரங்களை பத்தி கேட்கறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை? அந்த உரிமையை நிலநாட்டத்தான் நான் பல நாளா பாடுபட்டேன். முடியல. இப்பதான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. லதா, உன் புருஷன் எந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கிறானோ அந்த குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா பத்திரங்கள் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. போ. மாயவா, உனக்கு வேண்டியது நேரம் அவர்கிட்ட வந்து கேளு. அதுதான் முறை. அதை விட்டுட்டு குழந்தையை வச்சுக்கிட்டு விளையாடாதே. என் கோரிக்கையை நிறைவேற்ற குழந்தையோட மட்டும் இல்ல, அவன் உயிரோடையே விளையாட போறேன். இதோப்பா. மாயவா, தயவு செஞ்சு என் குழந்தையை கூட்டு. என் குழந்தையை கூட்டு. மாயவா, நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ மாயவா, என் குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் உண்டாக்காதே. அப்படி நான் உடனே ஓடு. உன் வீட்டுக்கு போ. பத்திரங்களை நான் எடுத்துட்டு வா. நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஓடு. போ. ராஜா, இல்லடா ராஜா, நான் உன்னை விட்டு போகல. பாரு, வேணும் குழந்தையை கூட்டிட்டு நீ என் கூட வா. உனக்கு வேணுங்கிற பத்திரத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஐயோ, இந்த நிலைமையில நான் எப்படி போ அந்த குழந்தையை விட்டுட்டு? லதா, இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போகல. இத பார். 1 2 ராஜா. ராஜா காப்பாத்துங்க. ராஜா காப்பாத்துங்க. மாயவன், நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? மேனேஜர் எங்க? அத்தா, மேனேஜர் மாயவன் 2 பேரும் ஒரே ஆளுதான் அத்தா. நீங்க சொன்னதாக சொல்லி எங்களை ஏமாத்திங்க கூட்டிக்கிட்டு வந்து எஸ்டேட் பத்திரங்களை கேட்கிறான். கொண்டு வந்து கொடுக்கலன்னா ராஜாவை கொண்டுடுவானா? அப்படியா? தொடாத ரிவால்வரை தொட்ட குழந்தையை கீழே போட்டுடுவேன். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. நாம் ஒரு மிருகம். அந்த மிருகத்தை சுட்டு பொசுக்கிற வேட்டைக்காரனா? மரியாதையா என் ராஜாவை கொடுத்துடு. இல்ல உன் தோலை உரிச்சு தொட்டில் கட்டி அதுல என் மகனை தூங்க வைப்பேன். உங்க வீரத்துக்கு விவாதத்துக்கு இது நேரம் இல்ல. குழந்தை ஆபத்துல இருக்க, காப்பாத்துங்க. பயப்படாததான். என் மகனுக்கு என்னால கூட கொடுக்க முடியாத வீர பயிற்சியை மாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சபாஷ் மாயவா. கேரியா பேசுற? நெருங்காதே. கீழே பாத்தியா? அங்க நெடுகிற பாம்புகளுக்கு மகனை இரையாக்கிடுவேன். சீக்கிரமா போய் பத்திரங்களை எடுத்துட்டு வா. மாயவா, மேலே இருக்கிற என் மகன் பாம்பு மேல விழுந்தாலும் சரி, கீழே இருக்கிற பாம்பு மேல வந்தாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பிள்ளையோட அருமை பெற்றவளுக்கு தான் தெரியும். உன் புருஷன் நெருங்கிறான். உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா? அவனுக்கு எடுத்து சொல்லு. தயவு செய்து நில்லுங்க. தயவு செய்து நில்லுங்க. இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனை குழந்தையோட பின்னால போக வைக்குது. போகட்டும். எவ்வளவு தூரம் போறான்னு பாக்குறேன். அவனுக்கு ஒரு எல்லை இருக்கும். அத்தா, அத்தா. பாபு, நெருங்காதே. உன் மகனை உயிரோட பார்க்கணும்னா வேட்ட கீழே போடு.
உன்னை எனக்கு தெரியும். ஒழுகிட. உங்களுக்கு தெரியுமா அந்த மாயவனும் மேனேஜரும் ஒரே ஆளு தாத்தே. மாமா பாத்தீங்களா? இவன் மேனேஜர் இல்லையே, நீளமா இருக்கிறானே. மாமா திருடன் தான் மேனேஜர் மாதிரி நடிச்சிருக்கான். அடப்பாவி, நல்லவனா நடிக்கும் போது வெள்ளையா இருந்தா, கெட்டவனா நடிக்கும் போது நீளமாவே மாறிட்டான். மாப்பிள்ள, உங்க வீரத்தினாலதான் என் பேரனும் போயிட்டான், உங்க எஸ்டேட்டும் அப்படியே உங்ககிட்டே இருக்க வச்சு. இதுக்குதான் மாமா உங்க பேரனை வீரனா வளர்க்கணும்னு நான் சொன்னேன். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. இல்லைன்னா என் பேரன் என் எஸ்டேட்டையும் உங்க எஸ்டேட்டையும் கட்டி காக்க வேண்டியவரை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா எப்படி முன்னுக்கு வருவா? அவனை டாசான் மாதிரி இந்த காட்டுல விட்டுக்கிட்டு விளையாடுங்க. ஏடா பேரா, நீ அப்பா புள்ளியா அம்மா புள்ளியாடா? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.